பேசுறதுக்கு. இப்போ நீங்கள் இந்த சிவகாசியிலேருந்து வரக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இருக்கீங்க, இங்கே நம்ம படிக்கக்கூடிய மாணவிகள் இருக்கீங்க இல்லையா? நீங்கள் எல்லாம் பேசுகிறத பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில நான் அதை குறைபாடுன்னு சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் வந்து மெருகேற்றிக்கிடணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஜேசிஐ அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இந்த ட்ரெயினர் ஆகிருக்கிறேன். அந்த ட்ரெயினர் ஆகுறதுக்கு வந்து நான் வந்து ஜேசிஐயில் மெம்பர் ஆகி அதன் மூலமாக எனக்கு வந்து அந்த ட்ரைனிங் வந்து கொடைக்கானலில் கொடுத்தாங்க. முதல்ல வந்து அதுக்கு பேர் வந்து இபிஎஸ் அப்படிம்பாங்க, எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீச். அதாவது பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசணும், நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசணும், சில பேர் ப்ரிப்பேர் பண்ணாமல் பேசணும். நம்ம பேசுகிறதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. இப்போ அரசியல்வாதிகள் பேசுகிற மாதிரி, வைகோ பேசுகிற மாதிரி ஒன்று இருக்கும். அதே கிருபானந்த வாரியார் பேசுனா தான் மெதுவாக பேசுவார், வைகோ பேசுனா தான் துண்டை அப்படி இறுக்கி போட்டுக்கிட்டு சத்தமாக பேசுவார், கலைஞர் பேசுகிறது அடுக்குமொழி நடை. இப்படி நிறைய ஒவ்வொருத்தங்க பேசுகிறதுல வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடாது, பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம இந்த நூலகத்தில் வச்சு ஒரு நாள் ட்ரைனிங் உங்களுக்கு அதை கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நீங்கள் வருங்காலத்தில் பெரிய பேச்சாளர் ஆகலாம். இப்போ நீங்கள் கல்லூரியில் பேசும்போது நிறைய பேசுவீங்க, கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை வந்தோடனே யாரையா பேச சொல்லினா ஒருத்தர் பேச மாட்டாங்க. உண்மை தான். வீட்டுக்காரரை பேச விட மாட்டாங்க, அவங்க அது வேற விஷயம். அவரை பேச விடாம நிறைய பேசுவாங்க. ஆனால் இங்கே எதுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் பேச்சாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே உங்களால் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்கலாம், ஆனால் ஒரு பேச்சாளர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே உங்களால் கையை திறந்து சொல்ல முடியாது. ஆனால் சாதாரணமாக நம்ம ஊரில் இருந்த ஒரு ரிலையன்ஸ் ஆஃபீஸில் சாதாரணமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கவிதா ஜவஹர் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மணி நேரத்துக்கு 50,000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இதை விட என்ன பெரிய பிஸ்னஸ் வரும் நமக்கு? அவங்க குழந்தை பெற்றிருக்காங்க, கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்று அவங்க இன்னைக்கு பெரிய பெரிய நிகழ்ச்சிக்கு அமெரிக்காவுக்குலாம் போயிட்டு வராங்க, சிங்கப்பூருக்குலாம் போயிட்டு வராங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த ட்ரைனிங். நீங்கள் பேசுகிறீங்க ரைட், ஓகே, அதை பேசுகிறத எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் வந்து இருக்குது ஜேசிஐயில். ட்ரெயினர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டோட இருக்குது. நீங்கள் அது வந்து ஜேசிஐ மெம்பராக இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோட தருவாங்க. ஆனால் பரவாயில்ல, நம்ம சர்டிஃபிகேட்டோட வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் ஆகுங்கிற அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 20 குழந்தைங்க 20 மாணவ மாணவிகள் வந்தீங்க அப்படின்னா எங்கள் அமைப்பு மூலமாக இங்கே வச்சு ஒரு நாள் ட்ரைனிங் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம பேசும்போது மைக்கை பிடிக்கிறது ஒரு ட்ரைனிங் அதில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அரை அடி கேப் வந்து நமக்கு வந்து மைக்குக்கும் நம்ம வாய்க்கு வந்து இடையில இருக்கணும். சில பேர் ஒரு குடி வச்சு பேசுவாங்க, சத்தமாக பேசுவாங்க, ஈரமாக வச்சு பேசுவாங்க, டேக்கவே செய்யாது இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது பேசும்போது. ஏன்னா எதுக்கு இருக்கிறவங்க கண்ணு வந்து நம்ம பாக்கெட்டை பார்க்கும், நம்மளை பார்க்காது, நம்ம கருத்தை கேட்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பேசும்போது நான் பார்த்தேன், ஏசியை பார்த்தே பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது பாவம் அமைதியாக இருக்குது இல்லையா? எதுக்கு உள்ளவங்களை பார்த்து நம்ம பேசணும். ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படிம்பாங்க. ஐ கான்டாக்ட்னா ஒரு ஆளை மட்டும் பார்த்து பேசக்கூடாது. நம்ம நண்பர் யாராவது ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவரையே பார்த்து பேசிட்டு அவன் பாவம் எப்படா நம்மளோட திருப்பணும் அப்படின்னு பேசிக்குவாங்க. அப்படி பார்க்கக்கூடாது, எல்லாரையும் பார்க்கணும், நம்ம ஆடியன்ஸ் எல்லாரையும் பார்க்கணும். அது ஒரு கலை, இபிஎஸ். அடுத்து ஸ்பீச் கிராஃப்ட்னு சொல்லி 2 நாள் ட்ரைனிங் இருக்குது, அதையும் நம்ம வந்து தரவே ரெடியாக இருக்கிறோம் இந்த ஜேசிஐ மூலமாக அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒரு வருங்காலத்தில் கவிதா ஜவஹர் மாதிரி நிறைய பட்டிமன்றங்கள், பேச்சு இதெல்லாம் நீங்கள் போகணும். அதன் மூலமாக சம்பாதிக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, படிங்க, நிறைய வேலைக்கு போங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம், நம்ம தந்தையர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னோம். தம்பி தஞ்சாவூரை பற்றி சொன்னார், தஞ்சாவூரில் ஒரு நண்பரை பற்றி பேசினார். எனக்கு தெரிஞ்சு இப்போ தஞ்சாவூரில் கலெக்டராக இருக்கிறவர் யாரும் தெரியுமா? இருக்கு தெரியல இல்லையா? சரி, அது ஒரு சின்ன கதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் ஆலயத்தில் ஒரு ஹேண்டிகாப்டு, கால் நொண்டி போலியோவால் பாதிக்கப்பட்டவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரால் தன்னால் தனியாக போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய குழந்தை 7 வயது குழந்தையை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. பசி அந்த பிள்ளைக்கு கடுமையாக இருக்குது. அந்த பசியிலையும் அப்பாட்ட கேட்க முடியலை. ஏன்னா அப்பாட்ட பிச்சை வந்தால் தான் வருமானம். ஒரு நாளைக்கு 40 ரூபா 50 ரூபா தான் கிடைக்கும் அந்த பிச்சையின் மூலமாக. அதை கொண்டு வந்து தான் வீட்டில் சாப்பாடு, அதுக்குள்ள வாடகை, மற்ற மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு
கோயிலுக்குள்ள இருந்து நைட்டில் நடசாத்துற நேரத்தில் ஒரு கலெக்டர் சாமியை கொண்டு வெளியில வராது. வெளியில வந்து பார்க்குறாரு, அந்த குழந்தை பசியோட இருக்கு. அவங்க அப்பா ஹேண்டிகேப்டு போலியோ நோய் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவனுக்கு பசியோட இருக்கான். அப்போ தம்பி நீ பள்ளிக்கூடம் போல அப்பா இப்படி உட்காந்துருக்குன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு பள்ளிக்கூடம் போகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கள் அப்பாவால் முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மறுநாள் காலையில் அந்த கலெக்டர் கார்லேயே வந்து அந்த பையனுக்கு புஸ்தகமும் நோட்டு புஸ்தகம் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து, அதாவது ஒரு பேப்பரில் எழுதி இந்த பையனை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேருங்கன்னு சொல்லி அவங்க உதவியாளர்கிட்ட முடித்து சேர்த்துட்டார். அந்த பையன் நைட்டு பூரா உட்காந்து படிக்கிறான். விடியில் லைட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான், தெரு லைட்டில் உட்காந்து. அவன் அப்பா அவன் கூடயே உட்காந்து நைட்டில் பிச்சை எடுத்த பிறகு என் கூட உட்காந்து பார்க்காரு. அப்பா நீங்கள் படுங்கப்பா நான் படிக்கிறேன் அப்படின்னா, இல்லை தம்பி நீ நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அவனை மேற்கொண்டு படிக்க வைக்கிறாரு. அந்த பையன் படித்து இன்னைக்கு இப்போ தஞ்சாவூரில் கலெக்டராக இருக்காரு. அவர் அந்த தந்தை தன்னுடைய போலியோ நோயையும் வந்து இன்னைக்கு ஒரு இதாக பொருட்படுத்தாமல் அவனை படிக்க வச்சிருக்காரு. அதே தஞ்சாவூர் கோயிலுக்கு மறுபடியும் இந்த பையன் கலெக்டராக போனவர் கோயிலுக்கு போய் வாசலில் பிச்சை இருந்த 7 பையன்களை இன்னைக்கு படிக்க வச்சுட்டு இருக்காரு. இதுதான் நம்ம வந்து தந்தை மகனுக்காக உதவின்னு சொன்னாங்க இல்லையா, அது வேற ஒன்றும் கிடையாதுங்க. இன்பம் பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் வரும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம சொல்லுவோம் பிறருக்கு இன்பம் முற்பகல் செய்யும் தமக்கு இன்பம் பிற்பகல் தாமே வரும். நீங்க இன்பமா வந்து மற்றவங்களுக்கு 4 பேருக்கு உதவி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இன்பம் இந்த நேரத்தில் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு உலக யோகா தினத்துல மாமனை காலையில் ஒரு வார்த்தை போட்டிருந்தாரு. ஆகா ஓகோன்னு வளரணும்னா யோகா படிங்க. எப்படி ஆகா ஓகோன்னு வளரணும்னா யோகா படிக்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருந்தாரு. ரொம்ப நெஞ்ச தொட்ட மாதிரி அந்த வாசனை இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து அடுத்த குழந்தைகளை வந்து கூட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தம்பி மேடம் எல்லாருமே வந்து பதிவு பண்ணாங்க. நிச்சயமா சொல்றேன், அடுத்த வட்டம் கூட்டத்தில் இங்க சேர்த்தாங்க, நீங்க வெளியில இருந்து வாடகை எடுக்க வேண்டியிருக்கும். இல்ல சொல்லிட்டேன், அடுத்த கூட்டத்தை நீங்க ரெடி பண்ணீங்கன்னா நிச்சயமாக இங்க சேர் போட இடம் இருக்காது. அப்படி நாங்கள் வந்து கூட்டத்தை கூட்டு வந்துடுவோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து வாய்ப்புகளுடைய நன்றிகளுடைய